வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட இடத்தில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பு. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையை கொடுத்து இன்று மாலைக்கு பிறகு விலகிச் செல்ல வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு வடகிழக்காக பயணித்து மே மாதம் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேலும் மே 25ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அன்றே ஒரு தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மேலும் இந்த நிகழ்வு வங்காளதேசத்தில் கரையை கடக்கும் முன் சிறு புயலாக வலுவடைந்து கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்காளதேசத்தில் மே 26ஆம் தேதி மாலைக்கு பிறகு சிறு புயலாக வலுப்பெற்று கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மே 25ஆம் தேதி வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 26ஆம் தேதி மழை கிடைத்தாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரபிக்கடலிலும் ஒரு கேரளா அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வு நாளை 23ஆம் தேதி தமிழகம் வழியாக வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து அந்த நிகழ்வு ஒரு இணைப்பு சுழற்சியாகவே வடக்காக பயணிக்கும். வங்கக்கடலில் இறங்கி சென்னை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திராவில் நிலை கொண்டு ஆந்திராவுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மே 22ஆம் தேதி அரபிக்கடலில் இருந்தாலும் நாளை மே 23ஆம் தேதி தமிழகம் நிலப்பரப்பில் நுழைந்து வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒரு இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு மேலும் வங்கக்கடலில் இறங்கி தமிழகம் நிலப்பரப்பில் வழியாக வடக்கு நோக்கி பயணித்து மேலும் ஆந்திராவில் சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மேலும் தென்காசிக்கும் வரக்கூடிய மணி நேரங்களில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சற்று கனமழையாகவும் திருநெல்வேலி மாநகரத்தில் சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கிழக்கு பகுதியில் மிதமான மழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்திலும் இன்று அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் மதுரை மாவட்டத்திலும் லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கு மட்டும் கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்களில் ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இன்று கனமழை, மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை வரை என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நீலகிரி, கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் எல்லாம் கனமழையாகவே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் 11 மணிக்கு பிறகு உள்பகுதியிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், சீர்காழி, சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, மேலும் சென்னை, தாம்பரம், விழுப்புரம்,
செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை வரக்கூடிய மணிநேரங்கள் மழை தொடர்ந்தாலும் விட்டு மழை தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது என்று. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மிக கனமழை என்பது மேற்கு தொடர்ச்சி, வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை மிக கனமழை. மேலும் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை என்று எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்களுக்கு பெரும்பாலான இடங்களுக்கு கனமழையாகவே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் இன்று எதிர்பார்க்கலாம். மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. நாளை மே மாதம் 23ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு, மேலும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே கனமழை பெரும்பாலான இடங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. மே 23ஆம் தேதியும் மே 24ஆம் தேதி மழை தீரும் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே கனமழையாக இருக்க வாய்ப்புள்ளது. மே 24ஆம் தேதியும் மே 25, 26ஆம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழை இருக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வருகிற நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகாவுக்கு வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மே 26ஆம் தேதி வரை ஒரு பரப்பில் சற்று குறைந்த இடங்கள் மழை கிடைக்கும். மே 22, 23, 24ஆம் தேதி வரை கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் மழை கிடைத்தாலும் மே 25, 26 தேதியில் சற்று தீவிரம் குறைந்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் மட்டுமே ஆங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 25, 26, மே 27, 28 தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலும் எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை. மீண்டும் மே 30ஆம் தேதி முதல் ஆங்கங்கே தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே 25ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக மே 26ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மே 28, 29 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க அதிக வாய்ப்புள்ளது. இப்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மழை கிடைத்தாலும் மே 28, 29 தேதிகளில் 24 மணி நேர மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 28, 29 அல்லது 30 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 25ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் தொடர் மழையாக யாழ்ப்பாணத்துக்கு கூடுதலான மழைப்பொழிவு, கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். யாழ்ப்பாணத்துக்கு மேலும் மற்ற மாகாணங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே 23, 24 2 நாட்கள் பெரும்பாலான மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நள்ளிரவிலும் அதிக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மழை காலமாக 2 நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே 22, நாளை மே 23, 24 தேதிகள் 3 நாட்களும் ஒரு மழைக்காலமாக இலங்கையில் அமைய இருக்கிறது. மே 25ஆம் தேதியிலிருந்து சற்று மழை தீவிரம் குறையும். கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு சற்று குறையும். மே 26ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு குறையும். படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மே 27ஆம் தேதி முதல் பெரும்பாலும் புத்தளம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டிக்கு மேற்கு பகுதி, மேலும் ஹம்மந்தோட்டைக்கு மேற்கு பகுதி மட்டுமே 26ஆம் தேதிக்கு பிறகு மழை, அதுவும் லேசான மிதமான மழை, சாரல் மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக மே 22, 23, 24, 25 தேதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கைக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் ஒரு மழைக்காலமாக இருக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்த வண்ணமாக இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில், மேலும் வங்கக்கடலிலும் அதிகபட்சம்
45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. 22ஆம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு 24ஆம் தேதி தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று 23ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.